வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களையும் பார்த்தார். நேற்றைய சந்திப்பில் நாங்கள் அரசியல்லாம் பேசல, தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து தமிழகத்துடைய கோரிக்கைகள் பிரச்சனைகளை பற்றி பேசணும் அப்படின்னு இபிஎஸ் டெல்லியிலேருந்து கிளம்புறப்போ ஒரு விளக்கம் கொடுத்தார். இதே சென்னையில் வந்து கேட்டப்போ நிலையான கூட்டணி அப்படின்னு ஏதாவது இருக்கா, திமுக உள்ளிட்ட கட்சிகள் நிலையாக ஒரு கூட்டணி வச்சிருக்கா, அந்தந்த அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பாஜக கூட்டணியை அவர் மறுக்கலை. அதே நேரத்தில் அமித்ஷா போட்டிருக்கக்கூடிய ட்வீட் 2026 என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா போட்டிருக்கக்கூடிய அந்த ட்வீட் செய்தி. இதோடு அண்ணாமலை சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் 5 முனை போட்டியா 3 முனை போட்டியாலாம் தெரியாது அப்படின்றார். அப்போ ஒரு 3 முனை போட்டியை நோக்கி இந்த காய்கள் நகர்த்தப்படுகிறதா, அதை பாஜக செய்கிறதா அப்படின்ற கேள்விகளும் எழுகிறது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு அமைதி காக்கிறார் ஓபிஎஸ். என்ன நடக்கிறது இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பில்? கூட்டணிக்கு இது அச்சாரமாக விவாதிக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேசாதிரி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி அவர்கள் அவற்றிலிருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு. இந்த சந்திப்பு எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது? சந்திப்பு நிகழ்ந்ததே திடீர் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதிமுகவே பல பேருக்கு தெரியலை, ஏன்னா சட்டமன்றத்தில் இருந்தாங்க அப்படின்ற செய்திகள்லாம் சொல்லப்பட்டது. இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டதா? ஏன்னா டெல்லி சோர்ஸ் உங்களுக்கு இருக்குது, வரக்கூடிய தகவல் என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதைப் போல தமிழ்நாட்டு நலன் கருதி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கலாம். அதற்கு அப்பாற்பட்டு அரசியலும் பேசப்பட்டது, கூட்டணியும் பேசப்பட்டிருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்பது கிட்டத்தட்ட ஒரு இறுதி வடிவம் பெற்றதாகத்தான் அது அமைந்திருக்குது. அதை வெளிப்படையாக அறிவிப்பது இன்னும் சில காலத்திற்கு பிறகு அறிவிக்கலாம் என்கிற அந்த கால தாமதம் மட்டும்தான் இருக்கே ஒழிய கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியான நிலையில் இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, 3 அணிகளாக கூட இருக்கலாம்னு. அந்த 3 அணிங்கிறது விஜய், அது ஒரு தனி அணி. அவர் மட்டும்தான் இருக்கார், அதில் ஒன்றும் பெரிய அணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தெரியல. திமுக கூட்டணி, அப்போ விஜயும் இல்லாமல் திமுக கூட்டணியும் இல்லாமல் மீதம் இருக்கிற சீமான் உள்பட அனைவரையும் ஒரு கூட்டணிக்கு கீழ் கொண்டு வருகிற முயற்சி, ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிற ஒரு முயற்சி தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, இந்த பேச்சு இப்போ 2 பேர் சந்திச்சிருக்கிறது மூலமாக இந்த பாதையில் பயணிக்க போகிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கூட்டணி ஆனால் சொல்ல மாட்டாங்க, சீட் ஷேரிங் ஒப்பந்தம்லாம் லேட் ஆகும். இந்த பயணம் எப்படி இருக்க போகுது? எல்லாரையும் ஒருங்கிணைச்சா, இன்னும் சொல்லணும்னா என்டிஏ கூட்டணி அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நடக்க இருக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல். அப்போ யார் தலைமையில் கூட்டணி, இங்கே யார் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க? இந்த கேள்விகளுக்கு ஏதாவது விடை நிறுத்துப்பா. அதிமுக தலைமையில் தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கிற வகையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஒன்றுபட்ட அதிமுக, வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். கூட்டணி ஆட்சியில் பங்கு, என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்பது போன்ற கருத்துக்கள் எதிர் விளைவுகளை உண்டாக்கிவிடும். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கிற வகையில் அதிமுக முதலமைச்சர், முழுமையான அதிமுக அரசாங்கம் என்கிற வகையில் தான் இது இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பதை போல நான் யாரையும் சேர்த்த மாட்டேன் என்றாலும் அது எதிர் விளைவுகளை கொடுத்துரும். ஒரு ஒன்றுபட்ட அதிமுக அவசியம் தேவை. அப்போ ஒரு படி நேற்று இபிஎஸ் இறங்கி வந்திருக்காரு, அவர் எடுத்த நிலைப்பாடுகள் இருந்து அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அவர் பாஜகவோடு 24 மட்டும் இல்ல, 26 இல்ல, அது மட்டும் இல்ல, 29 இல்ல. எடப்பாடி பழனிசாமி என்பவர் பொதுச் செயலராக இருக்கிற வரை இல்லை என்கிற அளவில் எல்லாம் அவரை ஆதரித்து பேசுகிறவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டிலிருந்தே அவர் இறங்கித்தான் வந்திருக்கிறார். அடுத்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான விமர்சனங்கள். அண்ணாமலைக்காகத்தான் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகுது என்ற அறிவிப்பே தலைமை கழகத்தால் வெளியிடப்பட்டது. இப்ப இந்த காலதாமதம் கூட என்னன்னா, விலகுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இது எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல, கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து எடுத்த முடிவு என்று. அப்ப இது ஒரு அடுத்து வருகிற செயற்குழுவிலேயோ பொதுக்குழுவிலேயோ வைத்து அல்லது தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் வைத்து விவாதிக்கப்பட்டு தான்
ஒரு இறுதி வடிவம் அது வந்து பெறும். ஓகே, தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சனும் இணைந்திருக்கார். சார், திரும்ப உங்கள்கிட்ட வர திரு வன்னியர் செட், தமிழக பிரச்சனை பற்றியும் திரு இபிஎஸ் பேசினா நல்லா இருக்கும்னு நேற்று முதலமைச்சர் சட்டமன்றத்திலே கோரிக்கை வச்சிருக்கார். தமிழக பிரச்சனை தான் பேசணும், கூடுதலாக டாஸ்மாக் விவகாரம் பற்றி சொன்னோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னோம், காவிரி குண்டாரை பற்றி பேசணும், நடந்தாய்வாழி காவேரி பற்றி பேசணும் அப்படின்னு தமிழக பிரச்சனை பற்றி நேற்று உள்துறை அமைச்சர்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கார். பார்வையின் அது பேசியிருந்தால் வரவேற்கக்கூடியது தான். அதில் வந்து எந்த நமக்கு சந்தேகமும் தேவையில்லை. பேசியிருந்தால் அது சந்தேகம் இருக்கா? இல்லை, அதான். ஆனால் வந்து உள்துறை அமைச்சருடைய அந்த ட்விட்டில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஊழல், மது வெள்ளம், இதுக்கு எதிரான ஒரு ஆட்சி அமையும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இல்லை, அந்த போட்ட நேரம் வந்து இந்த சந்திப்புக்கு அப்புறம், ஆனால் அந்த இருக்கக்கூடிய வீடியோ கிளிப் வந்து அவர் நாடாளுமன்றத்தில் பேசினது அதை கட் பண்ணி போட்டிருக்காங்க. இல்லை, இது சந்திப்புக்கு அப்புறம் அவர் அந்த பதிவு போடுறதுனால ரெண்டையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லியில் இறங்கும்போது ஊடகவியலாளர்கிட்ட பேசின பேச்சும் அதுக்கு பின்னால் பேசின பேச்சும் வித்தியாசம் இருக்குது. சந்திப்பே இல்லைன்ற மாதிரி. ஆமாம், அவர் வந்து நான் வந்து எங்கள் கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்து நான் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஏற்கனவே நான் வந்து திறந்து வச்சோம் அல்லது அங்கே பார்வையிட்டோம், இப்போ நேரடியாக வந்து பார்க்க போகிறேன், யாரையும் சந்திக்கலைன்னு சொல்லி சொன்னவர் திரும்ப வந்து அவர் வந்து அதை வந்து சந்திப்பை உறுதிப்படுத்திட்டு அதை சந்திச்சுட்டு வந்து அவர் மேலும் வந்து இதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் கொடுத்த கடிதங்கள் என்னென்ன கடிதங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வெளியிடும் பொழுது அது குறித்த வந்து சந்தேகம் தீரும். நான் வந்து வெளியில சொல்றாரு, இதெல்லாம் நாங்கள் பேசணும். இப்போ பொதுவாக ஒரு உள்துறை அமைச்சர்கிட்ட ஆஃபீஸில் நம்ம பேசுகிறோம்னா ஓரளவு பேச முடியாது, ஒரு கடிதமாக கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து மும்மொழி கொள்கை கூடாது, ரெண்டு மொழி கொள்கை தான் வேணும் அப்படிங்கிற நிதியை விடுவிக்கணும், நிதியை நீங்கள் வந்து மாநில அரசு கேட்ட நிதியை நீங்கள் விடுவிக்கணும், இது எல்லாமே கடிதமாக கொடுத்தா தான் அங்கே பதிவாகும். இல்லைனா வந்து ஒன்றுமே நீங்கள் வந்து போகிற போக்கில் காத்தோட போயிடும். அப்போ இந்த சூழலில் தான் நம்ம பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் கூட்டணியில் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறீங்க வைக்காதது அப்படிங்கிறது அவர்களுடைய கட்சி எடுக்கிற நிலைப்பாடு, அவர்களுடைய விருப்பம், அதுக்குள்ளே நம்ம வந்து போகலை. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் 2023 2001 முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து அதிமுக நிலைப்பாடு மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் அதிமுகவோடு இது பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு. இல்லை, 24 தான் தெளிவுபடுத்துறாரு. 24 ஆரம்பத்தில் என்டிஏ கூட்டத்திலலாம் போய் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அமித்ஷாவை இதே மாதிரி பார்க்குறாரு, பார்த்துட்டு வர்றாரு, அண்ணாமலை இங்கே பேசுகிறாருன்னு பிரச்சனை ஆரம்பிக்குது. கூட்டணி இல்லைன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அது பல்வேறு மதுரை மாநாட்டிலே அவங்க நடத்தும் மாநாட்டில் கூட தீர்மானங்களே போடுறாங்க. தீர்மானங்களில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி வந்து ஜெயலலிதா அம்மையாரை கொச்சப்படுத்தினார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி கொச்சப்படுத்தினார், இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் இருக்கிறவரை நாங்கள் வந்து கூட்டணி இல்லை அவர் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு குற்றச்சாட்டை வச்சு தான் அதை கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். எஸ்டிபிஐ மாநாடு வந்து கடந்த 2024 வந்து மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து அவர் அதாவது ஜனவரி 7 2024 எஸ்டிபிஐ நடத்தின மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு, அந்த மாநாட்டுக்கு பேர். அந்த மாநாட்டில் அவர் பேசுகிறாரு, எதிர்வரும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை திட்டவட்டமாக நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து அறிவிக்கிறார். இது எல்லாம் கடந்த காலங்களில் அவர் பேசினது தான், அறிவித்தது தான். கடந்த காலத்தில் அவர் அறிவித்ததன் அடிப்படையில் தான் எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய அமைப்பு வந்து அந்த கூட்டணியில் போய் சேர முடிந்தது. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறோம்னா, தெளிவாக ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம், இவங்க ரெண்டு பேருமே வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கள்ள கூட்டணி தான் இது அப்படிங்கிறத நாங்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 24லையும் அதை தான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் வந்து வெளிப்படையாக அதை தான் பேசணும். நீங்கள் வந்து இது வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரிஞ்சிருக்கிறாங்க கட்டாயம். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க கூட்டணியில் இருக்கும்போது கூட 2021 கூட்டணியில் இருக்கும்பொழுது என்னென்ன மசோதாக்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த மசோதாக்களை கண்ண மூடி நாடாளுமன்றத்தில் ஆதரித்த கட்சி அதிமுக. சரி, கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியில் வந்த பிறகும் வந்து 2024 பிறகு வந்து நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு நாடு ஒரு தேர்தலை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க. அதாவது கூட்டணியில் இருக்கும்போது ஆதரித்தது அப்படிங்கிறது கூட்டணி தர்மம் நீங்கள் சொல்லலாம். கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகும் நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க. அந்த தில்லி சீர்திருத்த மசோதா ரொம்ப முக்கியமானது, மாநில உரிமை தொடர்பான ஒரு மசோதா. அந்த மசோதையை நீங்கள் வந்து ஆதரிச்சுட்டு அமித்ஷாவுக்காக நான் ஆதரிச்சேன்னு சொல்லி சொல்கிறது எப்படி வந்து சரியாக இருக்கும்? அப்போ இவர்கள் வந்து ஏற்கனவே வந்து மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் சொன்னது போல் இந்த கூட்டணி வந்து ஏற்கனவே வந்து திட்டமிட்டு தான் வந்து அவங்க வந்து இதை நகர்த்துறாங்க. இன்றைக்கி அது வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. உறுதிப்படுத்துகிற அனௌன்ஸ் இல்லை, அறிவிப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து காலையில் இறங்கும்போது யாரையும் சந்திக்கலைன்றீங்க, அப்புறம் சந்திக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவருக்கு
முறைப்படி வந்து நாங்கள் அங்கே சந்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, போகிறது எல்லாமே இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து நீங்கள் வந்து சட்டசபையில் முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதிமுக காரங்களுக்கே அங்கே தெரியுது, இல்லைன்னா வந்து சட்டசபையில் இருக்கிற மற்றவங்களுக்கும் தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. இதை வந்து வெளிப்படையாக அவர் சொல்லலை. இது ஒரு ரகசிய பயணமாக கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்படிங்கும்போது ரகசிய பயணம்னே ஒரு சந்தேகம் இருக்குது. ஆமாம், இதில் வந்து நீங்கள் வந்து என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து போகிறீங்க, எந்த அடிப்படையில் வந்து பார்க்குறீங்க, என்ன அதில் பின்னணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். கேட்போம். திரு பொன் வில்சன், தமிழகத்துடைய நலன் சார்ந்து சந்திக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இது ஏறக்குறைய ஒரு ரகசிய பயணம் மாதிரி போய் இப்போ அங்கே போய் கேட்குறப்போ இல்லை அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்தேன்னு முதல்ல சொல்கிறாரு. சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறமா சொல்கிறாரு நான் சந்தித்தோம், இந்த விவகாரங்கள்லாம் பேசணும். இதிலே ஒரு முரண் இருக்குதா தெரியுது. அரசியல் விவகாரங்களுக்காக அரசியல் பற்றி பேச சந்திச்சாங்களா இல்லை மக்கள் நலனுக்காக சந்திச்சாங்களா? இல்லை, இதில் வந்து ஒரு முரணும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்படின்னா, தேர்தல் வருவதற்கு இன்னும் 1 வருடம் காலம் இருக்கிறது. அந்த தேர்தல் வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இன்னும் இல்லை. அப்போ கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் யார் யாரோட சேர்றாங்க, யார் யாரோட சேரலன்றதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் முடிவெடுக்கப்படும். ஒன்றாக இருப்போம் என்று சொல்பவர்கள்லாம் ஒன்றாக இருக்க மாட்டார்கள், பிரிந்தே இருப்போம் என்று சொல்பவர்கள்லாம் பிரிந்து இருக்க மாட்டார்கள். ஏன்னா கடந்த காலத்தில் கூட அந்த அனுபவம் இருக்குது. பழம் நழுவி பாலில் விழும்னு கடைசி வரைக்கும் வந்து கலைஞர் காத்துட்டு இருந்தார். அது போய் மக்கள் நல கூட்டணியில் விழுந்துச்சு. அதனால் இது வந்து நம்ம சொல்லவே முடியாது, இது டூ ஏர்லி டு டிசைட். ஆனால் இந்த இடம் அவர் போனது வந்து அவர் சொன்ன யதார்த்தத்தை நீங்கள் பார்க்கணும். யதார்த்தமாக எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன பேசினார்? முதல் நாள் வந்து காலையில் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? நான் வந்து தேர்தல் அலுவலகத்தை வந்து காணொலி காட்சி மூலமாக திறந்தேன், இப்போ அதை பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னாரு. 2வது முறை அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகும் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் வந்து சும்மா கேட்டோம் ஆனால் கிடைச்சிருச்சு. அதை தெளிவாக சொல்கிறாரு. இது வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, அதனால அவரை பார்த்து இந்த கோரிக்கைகளை வந்து அந்த கேள்வி தெரிஞ்சுதானே சார் பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க. அமித்ஷாவை சந்திக்க போறதா சொல்றாங்களே, அப்படியா அப்படியா அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அவர் எந்த வார்த்தைகளையும் பிடி கொடுக்கல. சோ அப்ப அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் கிடைச்சதா இல்லையா இல்ல தாமதமானதா அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி ஏதோ மறைக்க முயற்சிக்கிறாங்க பத்திரிகையாளர்களுக்கு. பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியணும்னு கிடையாது. எதிர்க்கட்சி தலைவரை தாண்டி பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். எப்படின்னா, அங்கே அனுமதி கொடுக்குறாங்களா இல்லையான்றதை கூட அவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் மூலமா அவங்க வந்து கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் வந்து யதார்த்தமா சொன்னார் இல்லையா? அதாவது இல்ல சார், இது அரசு சார்ந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போய் சந்திக்கிறார் உள்துறை அமைச்சரை. நாங்க கேட்டிருக்கோன்றது முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு, அவர் சொன்ன வார்த்தை என்ன அழகாக நீங்களே பாருங்க. நாங்கள் சாயங்காலம் கேட்டோம், கிடைச்சிருச்சு, கிடைச்சதால நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னாரு. ஒருவேளை கிடைக்கலன்னா அவர் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத அவர் யதார்த்தமாக சொன்னார். சொன்னது என்னன்னா, நீங்கள் சட்டமன்றத்திலேயே முதல்வர் என்ன சொன்னார், நம்ம முதல்வர் என்ன சொன்னார், இந்த மாதிரி போய் டெல்லிக்கு போகிறாரு, அவர் ஒருத்தர் பார்க்குறதா நான் கேள்விப்படுறேன், ஒருவேளை இருக்கலாம், அப்படி ஒருவேளை பார்த்தால் இருமொழி கொள்கையை பற்றி அவர்கிட்ட கேட்கணும். அவர் அதான் சொன்னார், வேற எந்த விமர்சனமும் வைக்கல. நம்ம முதலமைச்சரும் அதுதான் தெளிவாக சொன்னார். அப்படி இருக்கும்போது பார்க்க வாய்ப்பு இருந்தால் இந்த விஷயத்தை சொல்லுங்க அப்படின்றது தான். அதனால இதில் வந்து ஒரு ஒளிவு மறைவும் எதுவும் பெரிய அளவில் இருக்காது. இன்னொன்று, நீங்க அரசியல் பேசியிருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா பேசியிருப்பாங்க. இப்போ வன்னியரசு அவர்கள் சொன்ன மாதிரி அரசியல் பேசியிருப்பாங்க. என்னன்னா, அடிப்படை அரசியலும் நாட்டு நடப்பும் தான் பேசியிருப்பாங்க ஒழிய கூட்டணி, தொகுதி பங்கீடு, பர்முடேஷன், காம்பினேஷன் இதெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க சார். இந்த ஒரு வருஷத்துல ஒரு பொது தேர்தல் நடந்திருக்கு சார். அதிமுகவை கூட்டணி கொண்டு வர பலர் வந்து தொலைபேசியில வந்தாங்க அப்படின்ற தகவல்களை கேள்விப்பட்டிருக்கோம் சார். 29 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்ன இபிஎஸ் திரும்ப சந்திக்கிறார் சார். அப்ப தேர்தல் பத்தி ஒன்னா பயணிக்கிறத பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. இது எல்லா நேரத்திலும் ஐயா, இது எல்லா நேரத்திலும் நடக்குது ஐயா. மீசை இல்லாத ஹிட்லர் அப்படின்னு சொன்னவங்க அடுத்ததே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அதே மாதிரி கூடா நட்பு கேடாய் முடிந்தது, என்னுடைய ஒரே மகளை வருடக்கணக்கில் சிறையில் வைத்திருந்த கொடுமையை செய்தார்கள் என்று சொன்னவர்களோடு அடுத்தது கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போது சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். அதிமுக கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொன்ன பாஜகவோட திரும்ப கூட்டணி அமைச்சாங்க அதிமுக 2004 வச்சாங்கல்ல. 2004 ஜெயலலிதா அம்மா வச்சாங்களே. அதனால என்னன்னா, கூட்டணியில வந்து பேசுற வார்த்தைகள் வந்து வேற இருக்கலாம். இப்போ நேத்து கூட வந்து அதிக பிரசங்கித்தனமா வேல்முருகன் பேசுறாரு அப்படின்ற வார்த்தை வந்துச்சு கூட்டணியில. அது போல என்னன்னா, கூட்டணியில வந்து முரண்பாடுகள் இருக்கலாம், இல்லைன்னா வார்த்தைகள் பேசலாம். வைகோ பேசுறதை விடையா
திமுக குறித்து வைகோ பேசுனதை விடவா? நீங்களே நீங்க சொல்ல வர நீங்க சொல்ல வர்றதும் எடப்பாடி சொல்றதும் யார் நிலையா இருந்திருக்காங்க கூட்டணியில அப்படின்னு கேக்குறீங்க. கூட்டணின்றது தேர்தல் காலத்துலன்றீங்க. ஆனா வன்னியரசு போடுறவங்க என்ன சொல்றாங்க, அதைத்தானங்க நாங்க சொல்றோம், நீங்க இடையில வந்து ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, இப்பவும் அதை தான் சொல்றேன். இப்பவும் என்னன்னா, அவர் ஒரே ஒரு வியூகத்தை 23 செப்டம்பர் 2023 செயற்குழு பொதுக்குழு கூடி தீர்மானம் நிறைவேற்றினதை வெளியே சொன்னாரு. இனிமேல் பிஜேபி கூட கூட்டணி இல்ல அப்படின்றத சொன்னார் அவரு. அல்ல, கேக்குதா? பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்றத சொன்னாரு. அந்த ஒரு வியூகம் சொன்னதால என்ன ஆச்சுன்னா, எல்லா ஊடகங்கள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் மத்தியில் பொது இடத்துல வந்து அதை போட்டு உருட்டி நீங்க வந்து இல்ல பொய், கூட்டணி தான். ஆனா 2024 அந்த கூட்டணியை அவர் வைக்கவில்லை. இப்போ என்னன்னா, என்னுடைய வியூகத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன். அதாவது பிஜேபி கூட கூட்டணி இருக்குதா இல்லையா, தாவேகா கூட இருக்குதா, பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்குதா, எந்த வியூகத்தையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன். தேர்தல் நேரத்தில் அந்த வியூகத்தை சொல்லுவேன் என்ற ராஜதந்திரத்தோடு நடக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போ என்ன சொல்றேன், இப்போ நேரா போனாரு, என்ன செய்தாரு, நீங்க வந்து இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும், தொகுதி மறுவரையில தமிழ்நாட்டுக்கு எந்த தீங்கும் நிறைவேறக்கூடாது, அதே மாதிரி SSA திட்டத்துல 2152 கோடியை திருப்பி கொடுக்கணும், அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 3034 கோடியை ரிட்டர்ன் கொடுக்கணும், எங்களுக்கு நடந்தாய் வாழி கால்வேரிக்கு நீங்க 934 கோடி ஒதுக்கீடு செய்தீங்க, அதை கொடுக்கணும், காவிரி கோதாவரி திட்டத்தை நிறைவேற்ற, இப்படி எல்லாம் வந்து அதை படித்து தான் சொன்னார். அவர் வந்து அமித்ஷா கிட்ட கொடுக்கும்போது எழுத்துப்பூர்வமா தான் கொடுத்திருப்பாங்க, அந்த மகஜரை படிச்சு தான் சொன்னார். பட் அரசியல் பேசியிருப்பாங்கன்னா கண்டிப்பா பேசியிருப்பாங்க. கூட்டணி உறுதி ஆகிற அளவுக்கு இருக்காதுன்றீங்க. நான் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி நான் திரும்ப வரேன். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அமித்ஷா சந்திப்பு அவ்வளவு எளிதில் நடந்துடல. ஏன்னா அமித்ஷாவுடைய சந்திப்புக்கான நேரம் கிடைச்சதே இபிஎஸ்க்கு ஏதோ லேட்டாக தெரியுது. ஏன்னா வந்து அவர் காலைல போறாரு, கேட்டோம், அதுக்கப்புறம் தான் கிடைக்குது அப்படின்றத அவருடைய பேட்டிகள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த சந்திப்புக்கு பின்னணியில் என்ன நிகழ்ந்திருக்குன்னு பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். கார்கே, இது வந்து இந்த கூட்டணி வந்து இவர் நேரா போய் தான் இதை பேசியிருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அதை வந்து தொலைபேசி மூலமாக பேசலாம், பல காணொலி மூலமாக பேசுவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு. இப்போ முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எடப்பாடி அவர்கள் 2021 மற்றும் 24 தான் வெற்றி பெற வேண்டும் என்ற அரசியல் செய்யவில்லை என்று நான் பல முறை சொல்லியிருக்கேன், பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். அவர் கட்சியை தக்க வைத்துக் கொள்ளதான் அப்போது தேர்தலை சந்தித்தார். 2021 சரி, 24 சரி. இப்ப கட்சி ஸ்திரமா அவர் கையில இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வரும்போது, அது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தேர்தல் முடிவை, அந்த முடிவை நோக்கி அவர் செல்லும் பொழுது கூட்டணி அவசியம் என்பது அவருக்கு கண்டிப்பா தெரியும். இதை தவிர அதிமுக வந்து அவர்களுடைய ஒரு அசஸ்மெண்ட் கண்டிப்பாக செய்திருக்கிறார்கள். இதையே நான் வந்து உங்க ஊடகத்திலே தான் ஒரு தடவை சொன்னேன். இந்த மாதிரி வந்து 2-3 வாரங்களுக்கு முன்னாடி தென் மாவட்டங்களில் அவர்களுக்கு இரட்டை இலையினுடைய ஒரு ரீச் குறைந்து வருவதனால் அவர்களுக்கு அந்த கூட்டணி மிக மிக அவசியம். தன்னந்தனியாக இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி பிளவுபடாமல் 6-7 வருஷம் அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பிளவுபடாத கூட்டணி அவர்கள் வந்து அன்சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா, இது வரைக்கும் அவர்கள் வந்து கூட்டணி வந்ததுல இருந்து எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டு வரும்போது அதை முறியடிக்கணும்னா 2 வழி தான் இருக்கு. ஒண்ணு இந்த இருகோடுகள் தத்துவம் தான். ஒண்ணு சின்ன கோட்டு பக்கத்துல பெரிய கோடை போடணும், இல்லைன்னா அந்த இருக்கிற கூட்டணி பிளவுபடுமான்னு பார்க்கணும். அது வந்து இலவு காத்த கிளி போல வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். பிளவுபடுமான்ட்டு உரசல்கள் இருக்கலாம், பிளவுபடாமல் வந்து ஸ்டாலின் அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இது வந்து தேர்தல் வியூகங்கள் மாறும்பொழுது அந்த ஒரு சேஞ்சஸ் வர வாய்ப்பு உண்டு. இதுதான் வந்து ஒரு அரசியல்ல ஒரு தேர்தல் கணக்கு என்று பார்க்கும்போது இருக்கும் சார். அவர் வந்து அமித்ஷாவை பார்த்துட்டார் அப்படின்னா அடுத்தது வந்து திமுக கூட்டணியிலிருந்து வரக்கூடிய கட்சிகள் ஒருவேளை வரலாம்னு நினைச்சிருக்கக்கூடிய கட்சிகளா வரமாட்டாங்க. அப்போ பாஜகவோட போறார் அப்படின்னா தாவேகா அங்க இல்ல அப்படின்ற பொருள்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்றோ வந்து விட்டார். தாவேகானுடைய முதிர்ச்சியற்ற தன்மை பல இடங்கள்ல வெளிப்படும் பொழுது அவர்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து ஒண்ணுமே அன்ப்ரூவன் பார்ட்டி. அது
இதையும் நான் வந்து உங்க ஊடகத்துல ஒரு தாவேகானுடைய இவர் இருக்கும்போதே சொன்னேன். இது வந்து அன்டெஸ்டட் பார்ட்டி. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய டிமாண்ட், நாங்க தான் வந்து முக்கியமான ஒரு கட்சி, நாங்க வந்து பாதிக்கு பாதி சரிசமமாக வேண்டும் அப்படிலாம் கேட்கும்போது அதை கொடுக்கிற இடத்துல அதிமுக இல்லை என்பது என்னுடைய பார்வை. அப்ப அதிமுகவுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது பாஜக தவிர்த்து அவர்களுக்கு கூட்டணிக்கு இப்ப இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில வர வேண்டியது பாமக ஒண்டிதான். அப்ப பாமக ஒண்டி வந்தா வெற்றி கூட்டணி அமையுமானா அதுவும் இல்ல. அப்ப பாஜக தேவை, சீமான் அவர்கள் தேவை. சீமான் அவர்கள் பிடி கொடுக்காம தான் பேசிட்டு இருக்காரு. நான் திமுக அதிமுக பக்கம் போக மாட்டேன், ஏன்னா அவர்கள் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட விமர்சனங்களை வைத்து இருக்கிறோம் அப்படிலாம் சொன்னும் போது பாஜகனுடைய அவசியம் தேவைப்படுது. ரெண்டாவது, இன்னும் 2029 வரைக்கும் பாஜக மத்தியில் ஆட்சி இந்த காலகட்டம் இருக்கு. 29ல தேர்தல் வரும். அப்போது பிற்பாடு பார்த்துக்கலாம். ஆனா இப்ப 26 முதல் 29 வரை ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய சப்போர்ட்டும் பல இடங்கள்ல தேவை. சோ இதெல்லாம் கூட்டணி கணக்குகள்ல வைக்க பார்க்கும்போது இதை வந்து இந்த காய் நகர்த்தல் மிக அவசியமாகப்படுறது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த காய் முதல்ல எங்க நகர்த்தப்பட்டது? இப்ப நேத்து போனதா முதல் நகர்வா, இல்ல ஏற்கனவே பாஜக தரப்புல இருந்து பல காய்கள் நகர்த்தப்பட்டு இப்போது இந்த கடைசி காயின் விழுந்திருக்கா? இது கிட்டத்தட்ட பல மாதங்களாவே இது நடந்துட்டு வர்றதுதான். இது வந்து கூட்டணி இது அதிகாரப்பூர்வமாக அதிமுகவோ பாஜக அறிவிக்கவில்லை, அவ்வளவுதானே தவிர அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பல விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் அதுக்குண்டான மூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும். இவர்கள் நடுவில் கோபி டிவின் போன்ற சில பத்திரிகையாளர்களோ அரசியல் ஆய்வாளர்களோ கோபி டிவினாக இருந்து அவர்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லி டேட்டா பாயிண்ட்ஸை சொல்லி நீங்க ஏன் இது அதாவது இந்த திமுக அரசாங்கம் 2026 முடிவு பெற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு தருணம் வந்திருக்கு. அப்போ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முயற்சியை செய்யணும். ஏன்னா இருக்கிற கட்சிகள்ல பெரிய கட்சி அவங்கதான், எதிர்கட்சியில அவங்கதான் பெரிய கட்சி. வெதர் ஒன் லைக்ஸ் இட் ஆர் நாட், அதிமுக தான் இருக்கக்கூடியது பெரிய கட்சி. அப்ப அவர்கள் தான் அந்த முனைப்பை எடுக்கணும், அவர்கள் தான் அது எடுத்து நடத்தணும். போது அவர்கள் இல்லாமல் ஒரு மாற்று அரசாங்கம் பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியோ இல்ல பாஜக தாவேக அண்ட் சீமான் கூட்டணி வரும் என்று நினைப்பது எனக்கு வந்து அந்த அரசியல் கணக்கு அந்த மாதிரி வரும் என்று தோணவில்லை. ஒரு அரசியல் விமர்சகராக ஆய்வாளனாக எனக்கு தோணல. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஆம்பூரில் பேசும்போது சொன்னார், திமுகவை வீழ்த்துவது ஒன்றுதான் எங்களுடைய முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு. அதற்காக என்ன கூட்டணி அமைக்க முடியுமோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போதும் அவர்களுக்கு தாவேகானுடைய கூட்டணி வேண்டாம் என்ற மனநிலையில வந்துட்டாங்க. இன்னொன்னு நம்ம கேசி பழனிசாமியோ இல்லைன்னா வில்சன் அவர்கள் சொல்லும் போதோ இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்குன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவங்களுடைய கூட்டணியினுடைய என்ன ஃபார்முலான்றது சொல்ல வேண்டாம். ஆனால் நாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சு மார்ச் 31 வரும் என்று எதிர்பார்த்தேன். அது அட்லீஸ்ட் ஒரு ஏப்ரல் 15க்குள்ள இந்த முடிவு பப்ளிக்கா வெளிவரும் என்பது என்னோட எதிர்பார்ப்பு. சரியா குறிக்கிறேன். அதாவது கள்ளக்கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு விசிக கூட கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாக அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அடுத்து விஜயோடும் கூட்டணிக்கு வந்து சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இல்லைன்னு மறுப்பெல்லாம் தெரிவிச்சாங்க. இல்லைன்னு எல்லாம் மறுப்பு தெரிவிக்கல. அது சரியான அந்த டேர்ம்ஸ் வந்து சரியான அளவில் வந்து வரல. அடுத்து இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு 12 மாதங்கள் தான் இருக்கு. அதிமுக தனித்து நின்று ஆட்சி அமைக்கிற பலத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் பெற்றிருக்கவில்லை. ஒரு கூட்டணி பலம் 2016 போல அம்மா அவர்கள் காலத்தை போல வந்து இல்லை. அப்போ இன்றைக்கு ஏதோ ஒரு கூட்டணி வந்து அவசியமாக தேவைப்படுது. அதனால வந்து இருக்கிற இந்த கூட்டணியையும் தவற விட்டு விடக்கூடாது, அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் அதே சமயத்தில் ஏன் இப்போ அறிவிக்கலைன்னா, சென்ற முறை கூட பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களுக்கு பக்கத்தில் நின்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி என்று எல்லாம் அறிவித்ததற்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்களால் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அப்ப இப்பவே இதை வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக கூட்டணி என்று அறிவித்து விட்டால் இருக்கிற ஓராண்டுகளுக்குள்ள ஏதேனும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு
தவறு நடந்து விடக்கூடாது. Okay. அதனால வந்து காலம் நெருங்குகிற பொழுது தேர்தல் சமயத்துல அறிவிப்பதற்கு காலதாமதம் இல்லை. அதாவது இன்னைக்கு அவர் பேசின ப்ரெஸ் மீட்டில் மரியாதைக்குரிய எடப்பாடியார் பேசும்பொழுது பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அவர் வந்து சொல்லலை. திமுகவை வீழ்த்துவதற்காக என்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளிப்படையாக செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வெளிப்படையாக வந்து அவர் வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன வேணாலும் எடுக்கலாம்னா பாஜகவோட கூட்டணி சேர்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறத இதில் சொல்கிறோம். இதில் வந்து கடந்த காலங்களில் அவர் வந்து 2023 செப்டம்பர் 25 பாஜகவுடன் கூட்டணி இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திப்போம் அவர் சொன்னது. கூட்டணி முறிவு என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் 2023 அக்டோபர் 4 பேசினது. அதே போல் எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது அக்டோபர் 6 2023. நவம்பர் 13 2024 இனி வரும் எந்த தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. 2025 மார்ச் 4 வந்து திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைவோம். இவர் வந்து கடந்த காலங்களில் சொன்னதா கடைசியாக சொன்னது அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி சேர்வதற்கு அதிமுக தயாராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் வந்து இன்னும் அறிவிக்கலை அப்படின்னு சொல்கிறது, இன்னும் 12 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது சும்மா ஹம்பக். ஏன்னா நீங்கள் இந்த ஓராண்டிலே வந்து தயார்படுத்துகிற மனநிலை வச்சாங்க, அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் இப்போ அறிவிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அறிவிக்கிற முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதனால் வந்து ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக சொல்கிறோம், பாஜகவோடு அதிமுக தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கள்ள உறவு இல்லைன்னா கூட அது நல்ல உறவு கூட இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தொடர்பில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்டு. ஓகே திரு கேசிபி, ஒரு புள்ளியில் எல்லாரும் இணைகிறாங்க. இந்த சந்திப்பு அதுக்கான அச்சாரம்னு பார்க்கப்பட்டா அந்த புள்ளியில் ஓபிஎஸ் இருப்பாரா, தினகரன் இருப்பாரா, சசிகலாவோட ரோல் என்னவா இருக்கும்? ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் இந்த முயற்சி தேர்தல் காலத்தில் வெற்றி கொடுக்கிற ஒரு கூட்டணியாக வந்து அமையும். மீண்டும் இவர்கள் இல்லை, அவர்கள் இல்லை, இவங்களை நான் சேர்த்த மாட்டேன், அவங்கள நான் சேர்த்த மாட்டேன் என்று கட்சியை மீண்டும் பிளவுபடுத்தி வழிநடத்தினால், என்னுடைய கேள்வி, அவங்க உட்பட நீங்க உட்பட எல்லாருமே நீக்கப்பட்டவங்க. இபிஎஸ் சொல்றது அதுதான், நீக்கப்பட்டவங்களை எப்படி சேர்த்துக்கொண்டு திரும்ப கேட்கிறேன். போன வாரம் கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தார். இல்லை இவர் அப்புறம் இது வந்து என்னென்னா மறுபடியும் பால் வந்து திருப்பி முதல்ல இருந்து வந்து இது ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். இது வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி வழக்கு இருக்கு. எங்க புண்ணியத்தில் அவர் வந்து தேர்தல் இதில் பொதுச் செயலராக அமைதியை தொடர்ந்துகிட்டு இருக்கிறார், அவ்வளோதான். அதனால வந்து பல இதை நம்ம ஸ்டே உங்க வழக்கில் தான் ஸ்டே போட்டிருக்காங்க. இல்லை ஸ்டே எல்லாம் இல்லையே, தேர்தல் ஆணையம் விசாரிக்கலன்னு சொல்லிட்டாங்க. பேரா 15ங்கிறது என்ன? பேரா 15ங்கிறது ஒரு மாற்று தலைமையில் எல்லோரும் அணிவகுத்து நிக்கலாம். சசிகலாவுக்கு என்ன நேர்ந்ததோ அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரலாம் என்பதுதான் சூழ்நிலை. அதனால நடந்ததை மறப்போம், எதிர்காலத்தில் நல்லதாக நம்ம நினைத்து அதை வழிநடத்துவோம் என்றால், ஏன்னா 24 இல்லை, 26 இல்லை, 29 இல்லை, அண்ணா அப்படின்னு கூட்டணி சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்க்கிறீங்க. அண்ணாமலையை பத்தி சொல்லாத விமர்சனம் கிடையாது. அதனாலதான் தீர்மானம் போட்டு கூட்டணியிலிருந்து வெளியில வர்றீங்க. அப்ப இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன நோக்கத்துக்காக அத டெல்லி மேல நோக்கத்துக்காக இதை பாஜக அதை சொல்லுதா? இல்ல அதிமுக நிச்சயமா சொல்லுவாங்க. என்ன நோக்கத்துக்காக இப்படி ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க? தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில ஒற்றை நோக்கத்துக்காகத்தான் இப்படி ஒரு கூட்டணி அமைக்கப்படுது. அப்ப அதுல மீண்டும் பல பிளவுகள் சிதறல்கள் என்றால் அது எதிர்விளைவுகளை வந்து கொடுக்கும். அந்த 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 கூட்டணிக்கான அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து அமையாது. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி 2021 இணைத்து பயணியுங்கள் என்கிற அந்த ஆலோசனையை அமித்ஷா வந்து சொன்னாரு. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை பெருசா எடுத்துக்கல. இன்றைக்கு காலம் அவருக்கு வந்து அதை உணர்த்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால நிச்சயமாக ஒருங்கிணைந்த அதிமுக காலத்தின் தேவை கட்டாயம். அப்படி இருந்தால் மட்டும்தான் தேர்தல்களில் வெற்றி பெற முடியும். ஓகே, திரு பொன் வில்சன், எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்படணும் அல்லது திமுகவை வீழ்த்தணும்னா எந்த முடிவுகளையும் எடுப்போம் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அந்த எந்த முடிவுகளில் ஓபிஎஸ் இருப்பாங்களா, சசிகலா இருப்பாங்களா, தினகரன் இருப்பாங்களா? ஏன்னா இன்னைக்கு பாஜக வந்து அவங்களுக்கு கூட வந்துட மாட்டாங்க.
இல்லை, இப்போ எப்படின்னா அதிமுகன்றது ஒருங்கிணைந்த ஒரே கட்சியாக இருக்கிறது. சில பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு ஏதாவது ஒரு சாதகம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் இந்த கணக்கில் வராதுன்றது எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார். அவருடைய கொள்கை என்னன்னா, 2 விஷயம் சொன்னதால நம்ம பிஜேபி பக்கம் போவாங்களான்ற ஒரு அடையாளம் நம்மளுக்கு வருது. இன்னொரு விஷயம், திமுக தான் என்னுடைய பிரதான எதிரி, திமுகவை தவிர வேறு யாரும் எதிரி கிடையாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். 2வது வார்த்தை எப்படின்னா, கொள்கை வேறு கூட்டணி வேறு. கொள்கை என்பது நிரந்தரம், கூட்டணி என்பது தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். வெற்றி பெறுகின்ற வியூகத்தை அமைப்பது தான் கூட்டணி. ஏனென்றால் அதை பேரறிஞர் அண்ணா எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடு கூடிய ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார், ஆதித்யநாதோடு கூட்டணி வைத்தார், மாப்போசியோடு கூட்டணி வைத்தார், வெற்றி வியூகத்தை வகுத்தார். அப்படிதான் கடந்த காலங்களில் இருக்குது. அதை சொன்னதால ஒருவேளை பிஜேபி கூட்டணி இருக்குமா அப்படின்னு நம்ம சந்தேகிக்கின்றோம். நம்மளுக்கு என்ன அப்படின்னா, கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பார்க்கணும் கார்கே. அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். 2019 இதே கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி, திமுக கூட்டணி வாங்கினது 53%. அதே இன்டாக்ட் கூட்டணி 2021 வாங்கினது 43%, 8% குறைவு. ஆனால் அதிமுக கூட்டணியில் 2019 இருந்த தேமுதிக 2021 கிடையாது, மைனஸ் தேமுதிக. 2019 அதிமுக கூட்டணி 30% வாங்கினாங்க, 2021 40%. அப்போ பார்த்துக்கோங்க, திமுக வாங்கினது 1,74,00,000 ஓட்டு, அதிமுக வாங்கினது 1,54,00,000 ஓட்டு, 20 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். ப்ரொவைடட் என்னன்னா, இன் ஸ்பைட் ஆஃப் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை மறைவு, இரட்டை தலைமை என்ற கட்சி குழப்பம், அந்த சாதனை 21 வரைக்கும் இருந்தது சார். அன்னைக்கு ஆளுங்கட்சி சார். 24 நிலைமை என்ன, 20% அதிமுக அப்படிதானே சார் சொல்றாங்க? இல்லை, இப்ப அடுத்தது சொல்றேன் கேளுங்க. இப்ப நடைபெற போகுது எப்படின்னா, 5 வருட திமுகவின் அதிருப்தி ஓட்டுகளை அறுவடை செய்ய போவது யார்? இது ஆடட் அட்வான்டேஜ். அதனால தான் ஓட்டு பிரியக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாரு. அதான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட்டு பிரியக்கூடாது. ஏனென்றால் ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபி திமுக மேல மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அந்த 520 வாக்குறுதிகள், சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த அறுவடையை நாம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த சட்டமன்றத்தில் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அதாவது மோடியா ராகுலா என்ற தேர்தல் கிடையாது. எடப்பாடியா ஸ்டாலினா, திமுகவா அதிமுக, இதுதான் பிரதானம். கடைசியா ஒரே வார்த்தை சொல்றேன், கப்பலுடைய கேப்டன் நான். இந்த கப்பலில் ஏறுகிறவர்கள் கரை சேர்க்கப்படுவீர்கள், ஏறாதவர்கள் தண்ணீரில் மூழ்கி விடுவீர்கள். ஆனால் இந்த கப்பலில் யார் கேப்டனா இருக்கணும்னு முடிவு பண்றது நாங்க. அதுதான் அதிமுக தலைமை. அடுத்தது, இந்த கப்பலில் யார் பணியாளர்களாக இருக்கலாம், நிர்வாகிகளாக. கூட்டணி ஆட்சி கிடையாது, பணியாளர்களாக இருக்கலாம், அது முடிவு பண்றது நாங்கள். அதாவது நீங்க பேசஞ்சர்ஸா வரலாம், நன்றாக கரை சேர்க்கப்படுவீர்கள் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருக்கும், அதிமுகவுடைய பிரதான கொள்கையாக இருக்கும். இதுல யார் யார் அட்ஜஸ்ட் பண்றாங்களோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள பர்மிட்டேஷன். இதே விஷயத்தை தான் 2021 இபிஎஸ் சொன்னாரு, சசிகலாவை தினகரனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரு, தோற்றாரு அப்படின்னு. இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்றாரு, அமித்ஷா அன்னைக்கு இந்த டிமாண்டை வைக்கிறப்ப வேணான்னாருன்னு. திரும்ப அந்த டிமாண்டை வைக்க முடியுமா? இன்னைக்கு வைக்கிற இடத்துல அதிமுக இருக்கா? அமித்ஷா ட்வீட்லயே இல்ல, அந்த டிமாண்டை வைக்கிற இடத்துல அமித்ஷா இருக்காரான்னு யோசிக்கணும். நீங்க அந்த டிமாண்டை வைக்கிற இடத்துல அமித்ஷா இருக்காரா, அதாவது வெதர் தே ஆர் ப்ரூவன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கட்சி பிளவுபடுதுன்னா, இப்போ ஏக்நாத் ஷிண்டேவை நீங்க சொல்லலாம், அதே மாதிரி அங்க உத்தவ் தாக்கரேவை சொல்லலாம். அதெல்லாம் வெர்டிகல் ஸ்பிளிட். அந்த வெர்டிகல் ஸ்பிளிட்ல நீங்கள் இயற்கையாகவே பிளவு ஏற்படலாம். இல்லை பிஜேபியோ இல்லை காங்கிரஸோ கடந்த காலங்களில் ஒரு ஆதிக்கம் செலுத்தி அந்த பிளவை பெரிதாக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது அப்படின்றது தான் உண்மையான, அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதிமுக ஒருங்கிணைந்து இருக்கிறது. ஆனால் சிலர் வெளியே இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போ கேசிபி சொல்றது அவர் ஒரு பெருந்தன்மையோடு சொல்றாரு, எல்லாம் ஒன்றா சேரணும்னு சொல்றாரு, தவறு கிடையாது. ஆனால் அது காலம்தான் நிர்ணயிக்கும். அதை நிபந்தனையோடு எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, இதுல மும்முனை போட்டியா அப்படின்னு தெரியாதுன்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்போ மும்முனை போட்டிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கா? 5 முனை போட்டினா ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். மும்முனையா மாறினா அது எப்படி சாதகமா இருக்கும்? இல்லை, அதாவது 2026 அப்படிங்கிறது இன்னைக்கு அவர் எடப்பாடியார் எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற இடத்துல எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையில் அவர் சேரன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பாரதிய ஜனதா கட்சின்னா ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி, அதனோட மாநில செயலாளர் அண்ணாமலை அவர்கள், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்.
அவர் வந்து கூட்டணி தொடர்பாக ஏதாவது முடிவெடுக்கணும் பேசணும்னா அவர் டெல்லிக்கு போய் தான் முடிவெடுத்து பேசுகிறாரு. அதேபோல் அகில இந்திய கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை வந்து ஏதாவது தேர்தலில் முடிவு எடுக்கணும் அப்படின்னா நேராக வந்து டெல்லிக்கு போய் தான் அவர் வந்து முடிவெடுத்து அவராக தன்னிச்சை அறிவிக்க முடியாது. அதுபோல் மரியாதைக்குரிய எடப்பாடியார் வந்து தன்னிச்சையாக இப்போ அறிவிக்க முடியாது. அவர் வந்து அவருக்கு தலைவர் அல்லது அவருக்கான லீடராக வந்து அவர் பதில் சொல்றாரு. கேப்டன் அவர் சார், யாரு பயணிக்கணும், யார் இதுல லேபரா ஒர்க் பண்ணணும், அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது டெல்லியிலேருந்து வந்து இங்கே தான் வந்து கூட்டணி அமைச்சாங்க, இங்கே தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. யாரும் வந்து ஜெயலலிதா அம்மையார் போய் டெல்லியில் போய் அவங்க வந்து கூட்டணி அமைக்கலை. யாராக இருந்தாலும் இங்கே தான் வந்து அவங்க பண்ணாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக மோசமாக ஒரு பின்னடைவை வந்து அதிமுகங்கிற ஒரு மாநில கட்சி, நான் மாநில கட்சி மீது எப்போதுமே எங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு, அந்த மாநில கட்சி வலிமையாக இருக்கணும்னு அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட மாநில உரிமைகள் தொடர்பாக கடந்த காலங்களில் பேசிய போராடிய ஒரு பார்ட்டி இன்றைக்கி போய் டெல்லியில் போய் நின்று கூட்டணி தொடர்பாக பேசக்கூடிய இடத்துல போய் அவங்க போய் நிற்கிறாங்க, அங்கே போய் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக நிற்கிறாங்க. அப்படின்னா எப்படி வந்து ஏக்நாத் சிண்டேயை பயன்படுத்திய ரொம்ப முக்கியமானது இது வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சி வந்து எல்லா கட்சியும் நாங்கள் ஒருங்கிணைச்சி திமுக வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த அஜெண்டாவை தாண்டி நான் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து பாஜகவும் சிவசேனாவும் சேர்ந்துருந்தாங்க. சிவசேனாவை உடைச்சி ஏக்நாத் சிண்டேயை கொண்டு வந்தாங்க. திரும்பி வந்து தேர்தல் வருது, யார் இப்போ வெற்றி ஜெயிச்சிருக்கிறாங்க? அங்கே தேவேந்திர பட்னாவிஸ் தான், பாஜக தான் வந்து அங்கே முதலமைச்சர். இப்படி ஒரு சூழலில் ஒரு மாநில உரிமை பேசக்கூடிய கட்சி சிவசேனாவை உடைச்சி சின்னாபண்ணமாக்கி பாஜகவே வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்படின்னா இன்றைக்கி அங்கே வந்து நாக்பூரில் வந்து ஒரு சும்மா சாதாரணமாக அவுரங்கசீப் கல்லறையை வச்சு எவ்வளோ பெரிய வன்முறை நடத்துகிறாங்க. தேவேந்திர பட்னாவிஸே சொல்கிறாரு அந்த கல்லறை அகற்றணும்னு சொல்கிறாரு. இப்படி வந்து ஒரு மோசமான ஒரு சூழலை வந்து பாஜக, இது ஒரு உதாரணம், ஒரு மாநில கட்சியை எப்படி வந்து அவங்க வந்து பலவீனக்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணம். இந்தியா முழுக்க அதற்கான உத்தியை கையாளும் போது எடப்பாடியார் அவர்களுக்கு அதில் பொறுப்பு இருக்கா இல்லையா நான் கேட்குறேன். நீங்கள் திமுக முன்னாடி வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க, திமுக கூட்டணிக்கு போவாங்க, அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க. திமுக ஒரு வந்து ஒரு அரசியல் கட்சி, அதிமுக ஒரு அரசியல் கட்சி. ஆனால் பாஜக அப்படி இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சனாதன கட்சி. அந்த கட்சியோட இருங்க நான் சொல்லி முடிச்சேன். நீங்க சொல்றது அப்பேற்பட்ட பாஜகவோட ஏன் கூட்டணிக்கு போறீங்கன்னு அதிமுக கேட்குற மாதிரி இருக்கு. நீங்க தான் நல்ல கூட்டணி சொல்றீங்களே. அதாவது நான் திரும்ப சொல்றேன், இவர் அந்த பொறுப்போடு இருக்கிறாரு அப்படின்னா வலிமையான கட்சி. நான் ஒரு புள்ளி வரங்களை சொல்றேன். நான் கடந்த 2024 நீங்கள் வந்து அதிமுக போட்டியிட்ட இடம் வந்து மொத்தம் 34. அதில் வந்து 7 இடம் வந்து வைப்பு தொகை இழந்திருக்கு. யார்? அதிமுக. அவங்களோட போட்டியிட்ட தேமுதிக, அவங்களோட நின்ன தேமுதிக அவங்க வந்து 3 இடத்துல வந்து தேமுதிக இங்கே பாஜகவோட அவங்களோட நின்ன கட்சி வந்து 5 இடத்துல நின்னாங்க. அவங்களும் வந்து வைப்பு தொகை இழந்திருக்கிறாங்க. இப்போ ரொம்ப முக்கியம் என்னன்னா, பாஜக தனியாக நின்ன இடங்கள்ல 23 இடங்கள்ல 13 இடங்கள்ல வைப்பு தொகை இழந்திருக்கு. இல்ல அதுல அந்த இடங்கள்ல அதிமுகவை தள்ளி இருக்கு, கீழே தள்ளி இருக்கு. இல்ல அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க ஏற்கனவே 2021 பாஜகவோடு இணைந்ததால் தான் இந்த பின்னடைவு. அம்மையார் இருக்கும் பொழுது, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது 37 இடங்கள்ல வர வெற்றி பெற்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஏன் பின்னடைவு ஏற்படுது? ஏன் வந்து நீங்க வந்து 4 இடங்கள்ல வந்து முதல் 3வது இடத்துக்கு போயிருக்காங்க அதிமுக. இந்த பின்னடைவு அந்த நம்பகத்தன்மையை, அதிமுகங்கிற ஒரு நம்பகத்தன்மையை, மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையை வந்து காலி பண்ணிருச்சு. இப்ப மீண்டும் வந்து அந்த பயத்துல தான் நீங்க வந்து 2024 கூட்டணி இல்ல, மீண்டும் வந்து நீங்க 2026 நீங்க கூட்டணி வைக்கும்போது கட்சி அதிமுக கட்சி இல்லாம போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே, ஸ்ரீராம் சேஷாத்ரிட்ட இந்த கூட்டணி முறிஞ்சதே அண்ணாமலையே காரணம் காட்டி தான் அதிமுக இந்த கூட்டணியை முறிச்சது. இப்பயும் அண்ணாமலை தலைவரா தொடர்றாரு. ஒருவேளை கூட்டணி வருது அப்படின்னா அண்ணாமலையுடைய ரோல் என்னவா இருக்கும்? கார்கே, முதல்ல அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த கூட்டணி எந்த விதமாக இருக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட எல்லாம் கேட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ அக்ரி வித் கேசி பழனிசாமி. இது ஒன்றிணைந்த அதிமுகவாக தான் இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இது எந்த விதமா தொடரும், டிடிவி தினகரன் மற்றவர்கள் எப்படி அகாமடேட் பண்ணப்படுவார்கள் என்பதெல்லாம் வந்து இந்த நிட்டிகிரிட்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணக்கூடும். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனா 2024 பத்தி ரொம்ப பிரஸ்தாபிச்சு பேசினார், வன்னியரசு கூட சொன்னாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 115 81 அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி நீங்க வந்து குயிக்கா எடுத்து பாத்தீங்கன்னா, டேட்டா நான் பேசுறது ஒன்லி பியூர் டேட்டா, 81 அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சில பாஜக பிளஸ் அதாவது என்டிஏ பிளஸ் அதிமுக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு லீடு மார்ஜினோட இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு லெஸ் தேன் 3 to 4% தோற்ற இடங்கள்
4. 115 இடத்துல இந்த 2 கூட்டணியும் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் 2024 கணக்கு. 2024 கணக்கும் போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆன் ஸ்டேட் வேலை செய்யாது. அது மோடிக்கு உண்டான, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு தேர்தல். இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மக்கள் கோபம் இன்னும் வரல. ஏன்னா அதிருப்தி மிகப்பெரிய அளவுல இருக்கு. அந்த அதிருப்தி கோபமாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆல்டர்னேட் வரணும். ஆல்டர்னேட் எல்லாம் மக்கள் தேர்தல்ல ஒரு கோவப்பட்டு போடுறதுக்கு சிதறி கிடக்கும் போது பிரச்சனையாகும். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்கிறார். அது உணர்ந்ததுனாலதான் அவர் இந்த கூட்டணி எப்படி இருக்கும், ஏது இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் அவர் வெளில சொல்லல, இந்த மாதிரி டிடிவி எல்லாம் இருக்கக்கூடாது, ஓபிஎஸ் இருக்கக்கூடாது, சசிகலா இருக்கக்கூடாதுன்னு சொன்னதாக நம்ம ஊடகங்கள்ல ஒரு செய்திகள் போட்டுட்டு இருக்காங்க, ஒரு பேசிட்டு இருக்கோம் எல்லா. ஏன்னா அன்லஸ் அதர்வைஸ் பிஜேபி அதிகாரப்பூர்வமாகவோ இல்ல சார், அதிமுக அதிகாரப்பூர்வ, அது இபிஎஸ் டிசைட் பண்ணுவாரா, அமித்ஷா டிசைட் பண்ணுவாரா? 2 பேரும் சேர்ந்துதான் டிசைட் பண்ணுவாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று வில்சன் அவர்கள் சொன்னார், சொல்லக்கூடிய இடத்துல அமித்ஷா இருக்காராங்கன்னா இது அரசியல் கணக்குல நம்ம எல்லாம் அரசியலை பற்றி அறிந்தவர்கள், எந்த விதமாக இந்த நிபந்தனைகள் வைக்கப்படும், எப்படி இது ஒத்துக்கொள்ளப்படும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அது அப்படியே அப்படியே 1 2 3 4 கண்டிஷன்ஸ் டிக் எல்லாம் போட மாட்டாங்க. இது பேச்சுவார்த்தை ஒரு சில விதமாக நடக்கும். இதுக்கு உண்டான டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். 2021, 24 தேர்தல்கள் வச்சு அதுக்கு உண்டான டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். இதை ஏற்கனவே எடப்பாடி அவர்களுக்கு இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அமித்ஷா அவர்களுக்கு இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் கையில இருக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த மீட்டிங்லாம் நடந்திருக்கும். வைல் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு தாமதமாகலாம். கேசிபி சொன்ன மாதிரி யாராவது உள்ள இவன் போன முறை அண்ணாமலையினாலதான் இதுவாச்சுன்னு. சார், அண்ணாமலையினாலதான் இந்த கூட்டணி உடைந்தது என்பது ஒரு வெளி பிம்பம் தான், அது ஒரு காரணம் தான். அதை தாண்டி இப்ப அண்ணாமலைக்கு அதனால வெளில அனுப்பிச்சுட்டு தான் இந்த கூட்டணியை தொடர்வாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இந்த கூட்டணியை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, அந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலால எப்படிப்பட்ட ஃபார்முலா வேணா இருக்கலாம். இப்பொழுதுக்கு அதிமுக ஒரு வலுவான கூட்டணி தேவை. அது தேவை இல்லை, அது வரலன்னா அதிமுக நிலைமை என்ன ஆகும் என்பதை நான் சொல்லி தெரிய தேவையில்லை. 2026 அதிமுக மறுபடியும் தனியாக தான் நிற்கும் பட்சத்தில், இல்லன்னா நாங்க ஒரு ஆல்டர்னேட் இது வரணும். தாவேகா, சீமான் போன்றவர்களும் அதிமுக சேர்ந்து அது வேறு விதமான கூட்டணி அமையும் பட்சத்தில் வேறு விதமா இருக்கும். ஆனா இன்றைய தேதிக்கு அதிமுகவுக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை. நான் சொன்ன கணக்குப்படி 115 சீட்ல 2024 அவர்கள் ஒரு எட்டி பிடிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து இருந்தால் என்றால் 2026 இந்த மக்களுடைய அதிருப்தியை கோபமாக மாற்றக்கூடிய இடத்துல இருக்காங்க என்பதுதான் அர்த்தம். அதனாலதான் திமுக போன்ற கட்சிகளுக்கும் இது ஒரு ஒரு பெரிய அவர்களுக்கும் இது ஒரு பின்னடைவா பாக்குறாங்க. இவங்க போய் அலையன்ஸ் ஆயிட்டா என்ன ஆறுதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த நிபந்தனைகளை எடப்பாடி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் மூலமா பரப்புறாங்க. திமுக கூட்டணிக்கு பயன்றாரு. இல்ல திமுக எப்பவுமே அஞ்சு கூட்டணிக்காக எதிர்பார்க்கறது இல்ல, தெளிவா இருக்கு. இவர் சொன்னது மேல 2021 வலிமையான கூட்டணி தான் இருந்தது. அதிமுக இருந்தது, பாஜக இருந்தது, பாமக இருந்தது, எல்லாம் இருந்தது தான் படுதோல்வியை சந்திச்சது. பாஜக எந்த அணியில் இருக்குதோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்காங்களோ திமுக கூட்டணி எளிதாக நாங்கள் வெல்வோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு மக்கள் விரோத அரசாக தான் பாஜக இருக்குது அப்படிங்கிற அகில இந்திய அளவில் நமக்கு தெரியுது. அந்த கட்சி நடத்துகிற விதம், அவங்க நடந்து மாநிலங்களுக்கு எதிராக எப்படிலாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால பாஜக அந்த அதிமுக கூட சேர்ந்துச்சுன்னா சட்டமன்ற சட்டசபை 2021 சட்டசபை தேர்தலில் தானே அவங்க நின்னாங்க, சேர்ந்து நின்னாங்க. என்ன நடந்து வச்சு அதிமுக வேணான்னு முடிவெடுத்தாங்க. இல்ல நீங்க அப்படி நம்ம பார்க்க முடியாதுல்ல. எப்படி அவங்க பாஜக என்ன ரோல் பிளே பண்ணும் சட்டமன்ற தேர்தலில்? இல்ல நீங்க பாஜக மற்ற மாநிலங்கள் என்ன ரோல் பண்ணிச்சு, ஆர்எஸ்எஸ் என்ன ரோல் பண்ணிச்சு, மதவாதத்தையும் சாதி வரியும் எப்படி ஊட்டினாங்க, ஒண்ணுமே இல்லாத திருப்பரங்குன்றத்தை வச்சு இவங்க ப்ளே பண்ணலையா? ஒண்ணுமே இல்லாத மைக்கேல் பட்டியல நீங்க ஒண்ணுமே பண்ணலையா? முழுக்க மதவெறி ஊறப்பட்ட ஒரு கட்சியா இருக்கிறதுனால மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மகாராஷ்டிராவை தமிழ்நாட்டோடு ஒப்பிட முடியாது. மகாராஷ்டிரால பாஜக இதற்கு முன்பு ஆண்ட கட்சியாக இருந்தது. அதனால சுலபமாக சிண்டே
பட்னாவிஸ் அந்த ஃபார்முலா வந்து செஞ்சுட்டாங்க. அண்ணாமலை இதுக்கு ஒரு தடைக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. இது தேசிய கட்சி. அண்ணாமலையை டெல்லிக்கு கூப்பிட்டுக்குவாங்க, மத்திய அமைச்சர் கூட ஆக்கிடுவாங்க. அது அவங்க பிரச்சனை, அது அவங்க பார்த்துப்பாங்க. அதனால அண்ணாமலை இதுக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்க மாட்டாரு. ஓபிஎஸ் இது எல்லோரும் ஒருங்கிணைந்த அதிமுக நிச்சயமாக தேவை. அதற்கு எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கொள்வார். ஒருங்கிணைந்த அதிமுக தான் அமையும். ஒரே ஒரு விஷயம்தான், திமுக எதை உணர்ந்திருக்கிறதுனா 2019 தேர்தலில் இதே இன்டாக்ட் விடுதலை சிறுத்தைகள் உட்பட இருக்கிற கூட்டணி 53% எடுத்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 46% தான் எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7% குறைஞ்சது. கமலஹாசன் கூட சேர்த்தா ஒரு 3%, 10% அவர்களுக்கு குறைஞ்சிருக்குது. இதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் எதிர்கூடாரத்தில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு மைனஸ் வரும்ன்றது அந்த எச்சரிக்கை அவங்களுக்கு இருக்கிறது. ஓகே ஓகே சேஷாத்ரி, இது வந்து தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு இன்னெவிட்டபிளா தான் இருக்கு. 2026 பொறுத்த வரைக்கும் வன்னியரசு சொல்ற மாதிரி வந்து இது பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி 2021 தான் இருந்தாங்கன்ட்டு. அதுக்கும் நான் டேட்டா பாயிண்ட் சொல்றேங்க. கிட்டத்தட்ட 75 இடங்கள் அவர் கூட்டணி வெற்றி பெற்றது. இன்னொரு 39 இடங்களில் அமமுக கூட இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கும். அப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு கோயலேஷன் கவர்மெண்டா தான் திமுகவே ஃபார்ம் பண்ணிருக்க முடியக்கூடிய இடத்துல இருந்து. அதனால இந்த கணக்குகளை எடப்பாடி உணர்கிறார், ஸ்டாலினும் உணர்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஓகே ஓகே, நான் சொன்ன இந்த செய்தியை நான் சொல்லல, ஜெயக்குமார் அவர்களே வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி வச்சதுனால எங்க தோல்வி அடைஞ்சோம். ஓகே, பொறுத்து பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் அடுத்தடுத்து நகர்வுகள் என்னன்றதை பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.